பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை உங்கள எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா வெறும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாமே, இதுல இருந்து என்ன பெருசா வந்துட போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுல பல பெனிஃபிட்ஸ் அடங்கி இருக்கு. இந்த அக்கவுண்ட் மூலியமா நீங்க ஸ்காலர்ஷிப், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஊதியம் எதுவா இருந்தாலும் உங்களால பெற முடியும். அப்போ நார்மலா நம்ம எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல எந்த மாதிரியான பலன் நம்மளுக்கு கிடைக்கும்? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த அக்கௌண்ட் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நம்மள நிறைய பேர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஓகே அது ஒரு அக்கௌண்ட்பா, அரசாங்க சைட்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க, அதுதான் அது அப்படின்னு. அது மட்டும் கிடையாது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது அரசாங்கத்தால 2014 ஓபன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். எதுக்காக இப்படி ஒரு ப்ரோக்ராம லான்ச் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஊர் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள், வயசானவங்க, இல்ல ஒரு பெருசா படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்டே கிடையாது, இல்ல அவங்க ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா கூட ஏதாவது மினிமம் பேலன்ஸ் கேட்கறாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஏதாவது சார்ஜஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ, அப்பேற்பட்டவங்களுக்கு அரசாங்க சைட்ல இருந்து வரக்கூடிய சில பெனிஃபிஷியரிஸ் மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு பென்ஷன் ஆகட்டும், இல்ல அதுல விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு அந்த பிஎம் கிசான் மாதிரியான யோஜனையில இருந்து வரக்கூடிய சில அமௌண்ட் ஆகட்டும், எதுவுமே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அவங்களுக்கு போய் சேராது. சோ இந்த ஒரு ப்ராசஸை கடந்து வர்றதுக்கு, இந்த ஒரு ஏழ்மை மக்கள் அக்கௌண்ட் வச்சுக்க கூட முடியாதவங்களுக்காகவே வந்த ஒரு விஷயம் தான் இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதுங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் சில பல முக்கியமான பெனிஃபிட்ஸ் அடங்கி இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பொறுமையா ஒன் பை ஒன்னா இப்ப பார்ப்போம். முதல்ல இருந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, அந்த அக்கௌண்ட்ல குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பணத்தை நீங்க என்னைக்குமே வச்சிருக்கணும், அப்படி நீங்க அந்த அமௌண்ட் வச்சுக்காம அதையும் செலவு பண்ணி ஜீரோ பேலன்ஸுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க சார்ஜஸ் பெனால்டி போடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வங்கிகள் எல்லாமே இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு செலவு பண்ணணும், இல்ல ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது காசு எடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த மினிமம் பேலன்ஸ் தொடக்கூடாதுன்னு ஒரு ஹெசிடேஷன்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான மினிமம் பேலன்ஸும் தேவைப்படாம உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஜீரோ பேலன்ஸா கூட வச்சுக்கிட்டாலும் எந்த சார்ஜஸும் விழாத ஒரு அக்கௌண்ட் தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸா கூட நீங்க மெயின்டைன் பண்ணலாம், எந்த சார்ஜஸும் விழாது. இது ஒரு பெனிஃபிட்டா. ரெண்டாவதா, ஃப்ரீ ரூபே டெபிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. யூசுவலி இந்த ரூபே அப்படிங்கிறது நீங்க கிரெடிட் கார்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க கிரெடிட் கார்டு அப்படின்னால என்ன? கடன் இருக்கக்கூடிய ஒரு கார்டு. அந்த கார்டுல உங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு லிமிட் உள்ள அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும். அதை நீங்க செலவு பண்ண திருப்பி நீங்க அதை அடைக்க வரைக்கும் வட்டி போடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரூபே கார்டு அப்படின்னா என்ன? அந்த ஒரு கார்டை நீங்க கிரெடிட் கார்டை கார்டை பிசிக்கலா கொடுத்து ஸ்வைப் பண்ணி டேப் பண்ணி பயன்படுத்திக்கிறதையும் தாண்டி உங்களோட ஜிபே, போன்பே மாதிரியான அப்ளிகேஷன்ல அந்த ரூபே கார்டை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நார்மலா நீங்க யூபிஐ ஸ்கேன் பண்ணி பே பண்ற மாதிரி அந்த கார்டுல இருக்கக்கூடிய பணத்தை ஆன்லைன்ல நீங்க ஸ்கேன் பண்ணியே பே பண்ணிக்கலாம், ஒரு பின்னை செட் பண்ணி. அது ரூபே கிரெடிட் கார்டு. இவங்க பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாக்கு கீழே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரூபே டெபிட் கார்டையும் வழங்குறாங்க. which means பெரிய அளவுல நீங்க ப்ராசஸ் பண்ணாம உங்களோட ஜிபே இல்ல ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கார்டை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பின் செட் பண்ணா போதும், நீங்க டிஜிட்டலி அதை பே பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவுமே வழங்குறாங்க. மூணாவதா, உங்களுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸையும் வழங்குறாங்க. சோ இந்த அக்கௌண்டோட சேர்த்து உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸையுமே கொடுக்குறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். முதல்ல இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? ஒருத்தரோட லைஃப்க்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்களோட நாமினி யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பணம் போய் சேர்றதா இருக்கு இல்லையா? இது லைஃப் இன்சூரன்ஸ். ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இல்ல பர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு வர்றப்போ அந்த இன்சூரன்ஸ் எப்படின்னா, இப்ப அந்த இன்சூரன்ஸ் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா ஒரு பர்மனண்டா ஏதோ ஒரு உடல் உறுப்பு வேலை செய்யாம போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல
அவங்களுக்கு இந்த ஒரு தொகை கிடைக்கும், 2 லட்சம் ரூபாய், இல்ல அவங்களோட நாமினிக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலமா இந்த இன்சூரன்ஸோட தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் அந்த ரூபே டெபிட் கார்டுக்குள்ள ஆக்டிவா இருக்க போகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 10,000 ரூபாய் கிடைக்குமாமே இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி 10,000 உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. 10,000 ரூபாய் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட டிரான்சாக்ஷன், உங்களோட அந்த ஒரு ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு டைம்ல உங்களுக்கு 0 பேலன்ஸா இருக்கு, ஆனா உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஓவர் டிராஃப்ட் மாதிரியான ஒரு 10,000 உங்களுக்கு வழங்குவாங்க. அதை நீங்க திருப்பி கொடுத்துடணுமா தான் இருக்கும். ஸோ 10,000 லோன் மாதிரி வழங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே இந்த அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதா அந்த ஒரு இதோட மீனிங். 10,000 உங்களுக்கு இந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 10,000 கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு கடன் மாதிரி தான், திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை. 5வது சூப்பரான பெனிஃபிட், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு தொகை ஆகட்டும், பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இது வந்து இப்போ நடுவுல ஒரு பேங்க் இருக்கு, அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதை உங்களுக்கு அப்புறமேல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பளம் மாதிரி, இப்போ வந்து உங்க கம்பெனில சம்பளம் போட்டாங்க, ஆனா டிஃப்ரெண்ட் பேங்க்குக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்ல வந்து வரும். சில பேங்க்குக்கு ஆல்ரெடி அர்லியரா வந்துடும், சில பேங்க்குக்கு ஒரு மணி நேரம் லேட்டா வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத விட உங்களுக்கு டைரக்டான ஒரு எந்த விதமான இன்டர்மீடியேட்டரும் இல்லாம உங்களோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வரணுமா இருக்கோ அது உங்களுக்கு சீக்கிரமா டைரக்டா வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜன்தன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அடுத்த ஒரு பெனிஃபிட், ஆஸ் யூசுவலி எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து விழும். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட்ல உங்களோட ஜன்தன் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு 1% 2% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டுமே போடுவாங்க. ஆஸ் யூசுவல் இது எல்லா முக்காவாசி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயுமே இருக்கு. மற்றபடி இது ஒரு அரசாங்கத்தோட அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்தோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோ டெபிட் வர்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரியோட சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இது பண்ணுறப்போ அது ஆட்டோ டெபிட் எல்லாம் ஸ்மூத்தாக ஆகணும், இல்லை உங்களுக்கு டைரெக்டாக க்ளீனாக வந்து சேரணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான அக்கௌண்ட் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான சில பெனிஃபிட்ஸ். இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயமும் இல்ல. உங்க ஏரியால இருக்கக்கூடிய பப்ளிக் பேங்கா இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, அங்க போய் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்ல உங்களோட டீடைல்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா கூட போதும், நீட்டா இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ல நீங்களும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், உங்க போன் நம்பர், நீங்க யூஸ் பண்ற போனு அந்த கரெக்டா வேலை செய்யுதான்னு பாருங்க, அந்த நம்பர் ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்க, ஆதார் கார்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி சில கேவைசி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் ஸ்மூத்தா போகும். ஸோ இன்னைக்கு வீடியோல பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது மூலமா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நீங்க அடையலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, மேகலா கரன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.